வணக்கம். இன்றைய இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு இந்தியாவுல நிதி, வணிகம், அப்புறம் விளையாட்டுன்னு சில முக்கிய துறைகள்ல நடந்திருக்கிற சில சமீபத்திய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆதாரங்கள், அப்புறம் கட்டுரைகள், குறிப்புகள் இதையெல்லாம் வச்சுதான் இந்த உரையாடலை அமைச்சிருக்கோம். இதுல ஆர்பிஐயோட அறிவிப்புகள், அப்புறம் என்பிசிஐயோட புதிய யுபிஐ விதிகள் பத்தி இருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் பத்தின நியூஸ், சில முக்கியமான கம்பெனிகளோட டீல்ஸ், அப்பாயின்ட்மெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமா எம்எஸ்எம்இ துறைக்கான சப்போர்ட் பத்தியும் பேச போறோம். இதோட நோக்கம் சிம்பிள் தான். இந்த மாற்றங்களோட முக்கியத்துவம் என்ன, இதனால உங்களுக்கு என்ன தாக்கம் இருக்கலாம், இதெல்லாம் வேகமா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, உள்ள போலாமா? நம்ம டெய்லி லைஃப்ல நேரடியா ஒரு இம்பாக்ட் இருக்கக்கூடிய யுபிஐ மாற்றங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அரசாங்கத்தோட நிதி நிர்வாகம் சம்பந்தமா ஒரு விஷயம். WMA பத்தி, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், அதோட லிமிட்டை பத்தி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. முதல்ல இந்த WMAனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. WMA அதாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். இது அரசாங்கத்தோட வரவு செலவுல தற்காலிகமா வர்ற பணப்பற்றாக்குறைய சமாளிக்க ஆர்பிஐ கொடுக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி. இது ஒரு நிரந்தர கடன் இல்ல, ஜஸ்ட் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். திடீர்னு செலவு அதிகமாச்சுன்னா இல்ல டாக்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ 2025-26 ஃபைனான்சியல் இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு, அதாவது ஏப்ரல் 2025ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் இந்த லிமிட் 1,50,000 கோடியா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இதுல 75% யூஸ் பண்ணிட்டாலே ஆர்பிஐ புதுசா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றத பத்தி யோசிக்கணும் சொல்லிருக்காங்க. இதுக்கு வட்டி எப்படி? இதுக்கு வட்டி அப்போதைய ரெப்போ ரேட்டு தான். WMA கடனுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் இந்த 1,50,000 கோடி லிமிட்டையும் தாண்டி கடன் வாங்கினா அதை ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். அப்படி ஓவர் டிராஃப்ட் போனா ரெப்போ ரேட்டோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2% வட்டி போடுவாங்க. இந்த 1,50,000 crore அமௌண்ட், இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எப்படி? ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா இந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு? நல்ல கேள்வி. இந்த அளவு கவர்மெண்டோட வரப்போற நிதி தேவைகளை ஒரு பக்கம் கணிக்கணும். அதே சமயம் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் இருக்கணும். அந்த பேலன்ஸ்ல தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். வரப்போற பட்ஜெட் அலோகேஷன்ஸ், பெரிய ஸ்கீம்ஸ்க்கான செலவுகள், இதெல்லாம் மனசுல வச்சு ஆர்பிஐ முடிவு பண்ணிருக்கலாம். அதே நேரம் மார்க்கெட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரியும், கவர்மெண்ட் ரொம்ப அதிகமா கடன் வாங்காது அப்படிங்கிற மாதிரி. இது அரசாங்கத்தோட கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட நிதி நிலைமை, திடீர் தேவைக்கு கடன் வாங்குற கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு இது காட்டும். சரி சரி. இப்போ நாம அடிக்கடி யூஸ் பண்ற யூபிஐ பக்கம் வருவோம். ஏப்ரல் 1, 2025ல இருந்து சில புதிய யூபிஐ கைட்லைன்ஸ் வருதுன்னு என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? இதுல முக்கியமா 3 விஷயங்களை என்பிசிஐ ஃபோக்கஸ் பண்றாங்க. 1, யூபிஐ டிரான்சாக்ஷனை இன்னும் சேஃபா மாத்துறது. 2, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மாதிரி வேற வேற ஆப்ஸ், பேங்க்ஸ் நடுவுல பணப்பரிமாற்றத்தை இன்னும் ஈஸி ஆக்குறது, அதாவது இன்டர்ஆப்பரபிலிட்டி. 3, ஓவராலா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது. இதையெல்லாம் யூபிஐ மெம்பர் பேங்க்ஸ், பிஎஸ்பிஸ், டிபிஏபிஸ் எல்லாருக்குமே பொருந்தும். சேஃப்டின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது? குறிப்பா இந்த மொபைல் நம்பர் விஷயமா ஏதோ மாற்றம்னு சொன்னாங்களே. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டெலிகாம் டிபார்ட்மெண்ட் டிஓடி ரூல்ஸ் படி 90 நாளைக்கு மேல ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாம இருந்தா அந்த நம்பரை டெலிகாம் கம்பெனிஸ் வேற ஒரு புது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஓ, அப்படியா? ஆமா. இதனால சில சமயம் பழைய யூசரோட யூபிஐ ஐடி புது யூசருக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை தடுக்க தான் இந்த ஸ்டெப். இனிமே பேங்க்ஸும் பிஎஸ்பிக்களும் வாரம் MNRL சொல்ற மொபைல் நம்பர் ரத்து பட்டியல், அப்புறம் DIPங்கிற டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமர்ஸ் கொடுத்திருக்க மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கா இல்ல மாறிடுச்சான்னு செக் பண்ணணும். ஓ, வாரமா செக் பண்ணணுமா? ஆமா. அப்படி 90 நாளைக்கு மேல யூஸ் ஆகாம இருந்தாலோ இல்ல வேற யாருக்காவது அலாட் பண்ணிருந்தாலோ அந்த நம்பரோட லிங்கான பழைய யூபிஐ ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது இப்ப நம்ம கேக்குற சிம் ஸ்வாப் மாதிரி ஃப்ராட் எல்லாம் குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் கண்டினியூஸா யூஸ்ல இருக்கான்னு நாமளும் கொஞ்சம் பாத்துக்கணும் போல இருக்கு. இதுல சாதாரண மக்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். யூசர்ஸ் அவங்க மொபைல் நம்பரை ஆக்டிவா வச்சுக்கிறது முக்கியம். நம்பர் மாத்தினா உடனே பேங்க்ல அப்டேட் பண்ணிடணும், இல்லைனா யூபிஐ ஒர்க் ஆகாம போக சான்ஸ் இருக்கு.
ஸ்டார்டிங்ல சிலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா லாங் ரன்ல இது நம்ம பணத்தை பாதுகாக்கும். இன்னொரு முக்கியமான சேஞ்ச், கலெக்ட் பேமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டில கொண்டு வர்ற கட்டுப்பாடு. ஆமா. சில ஃப்ராட் கேங்ஸ் இந்த வசதியை தப்பா யூஸ் பண்றாங்க. அதனால இனிமே வெரிஃபைடு மர்ச்சன்ட்ஸ், பெரிய வணிகர்கள் மட்டும்தான் இதை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். பர்சன் டு பர்சன் பணம் கேட்கிற லிமிட் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 200 ரூபாயா குறைச்சிருக்காங்க. அப்புறம் யூபிஐ நம்பர் சீடிங், அதாவது நம்ம மொபைல் நம்பரையே யூபிஐ ஐடியா யூஸ் பண்றது. இதுக்கு இனிமே கஸ்டமர் தனியா முன்னாடியே சம்மதம் கொடுக்கணும். ஆப்டின் கன்சென்ட் மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கேட்க முடியாது. கடைசியா பிஎஸ்பிக்கள் இனிமே மாசம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்பிசிஐ சிஸ்டம்ல லேட்டானா பிஎஸ்பிக்கள் லோக்கல்லையே சில டிரான்சாக்ஷன்ஸை சரி பண்ணுவாங்க. அப்படி சரி செஞ்ச டிரான்சாக்ஷன்ஸ் பத்தின டீடைல்ஸை என்பிசிஐக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வரும். ஆக மொத்தம் யூபிஐ இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கவசம் போட்டுக்குது. ஆனா யூசர்ஸ்க்கு ஆரம்பத்துல சில விஷயங்களை செக் பண்ணிக்க வேண்டிய வேலை அதிகமாகும் போல. உண்மைதான், சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வரலாம். ஆனா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இவ்வளோ அதிகமாகிறப்போ சேஃப்டிக்கு பிரியாரிட்டி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த மாற்றங்கள் இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும், மக்கள் நம்பிக்கையோட யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரி, ஃபைனான்ஸ்ல இருந்து இப்ப கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு போவோம். அங்கேயும் சில முக்கிய மூவ்ஸ் நடந்திருக்கு. முதல்ல ஜாகல் அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் சாஸ் கம்பெனி பத்தி பேசலாம். இவங்க எஃபியா சாஃப்ட்னு ஒரு இன்னொரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க இல்லையா? இந்த ஃபின்டெக் சாஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஃபின்டெக் சாஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபீல்டில் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் சாஃப்ட்வேர் சர்வீஸாக கொடுக்குற கம்பெனி. சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், சாஸ். ஜாகல் வந்து மெயினாக கார்ப்பரேட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்க இப்போ ஹைதராபாத் பேஸ்ட் எஃபியா சாஃப்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கம்பெனியோட 51% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ சுமார் 41 கோடிக்கு மேலே. இது 2 ஸ்டேஜில் நடக்குது. முதல்ல 45.33% ஷேர்ஸ், அப்புறம் பாக்கி 5.67%. இந்த டீல் படி பார்த்தா எஃபியா சாஃப்ட் கம்பெனியோட மொத்த வேல்யூவேஷனே கிட்டத்தட்ட 81 கோடின்னு வருது. இது மூலமா ஜாகல் அவங்களோட சர்வீஸ் போர்ட்ஃபோலியோவை இன்னும் பெருசாக்கி பில்லிங், பேமெண்ட் ப்ராசஸிங்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். இவங்க இதுக்கு முன்னாடியும் மொபைல் வேர் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா சொன்னீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மொபைல் வேர் டெக்னாலஜிஸ்ல ஒரு 23 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல 38.34% ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அக்விசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபின்டெக்ல, குறிப்பா கார்ப்பரேட் பேமெண்ட்ஸ், எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்ல ஜாகல் அவங்க பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. சரி, அடுத்து ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட். டாடா குரூப்போட ஃபேமஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரீட்டெயில் செயின் குரோமா, அதுக்கு புது சிஇஓ மற்றும் எம்டியா ஷிபாஷிஸ் ராய் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். இவருக்கு டாடா குரூப்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் குரோமாக்கு இல்ல டாடா குரூப்புக்கு என்ன மாதிரி ஒரு சிக்னல்? ஷிபாஷிஸ் ராய்க்கு டாடா குரூப்போட வேற கம்பெனிஸ்ல 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் போன நவம்பர்லயே சிஇஓவா வந்துட்டாரு. மார்ச் வரைக்கும் பழைய எம்டி அவிஜித் மித்ராவோட சேர்ந்து ஒர்க் பண்ணி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஃபுல் சார்ஜ்ல இருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட் இந்தியாவோட ரொம்ப காம்படிட்டிவான எலக்ட்ரானிக்ஸ் ரீட்டைல் மார்க்கெட்ல குரோமாவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒருவேளை புது எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இல்ல டாடா குரூப்போட மற்ற டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் கூட இன்டகிரேட் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு மூவா இருக்கலாம். டாடா அவங்களோட கன்சியூமர் ஃபேசிங் பிசினஸ் மேல தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு இது காட்டுது. இதே மாதிரி வேற சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸும் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, அம்புஜா சிமெண்ட்ஸ் எம்டியா அஜய் கபூர் வந்திருக்காரு. இவரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இன்னொன்னு இடியோட ஃபார்மர் டைரக்டர் சஞ்சய் குமார் மிஸ்ரா இப்போ பிரதமருக்கான எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் EACPMல ஃபுல் டைம் மெம்பரா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஓ, EACPM. ஆமா, அது நாட்டுக்கு எக்கனாமிக் பாலிசி பத்தி பிரதமருக்கு அட்வைஸ் பண்ற ஒரு முக்கியமான பாடி. இதுல மிஸ்ராவோட அப்பாயின்மெண்ட் முக்கியமானது. ஓகே, இப்போ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், அதாவது MSME செக்டாருக்கு வருவோம். இந்த துறைக்கு சப்போர்ட்டா சில விஷயங்கள் நடந்திருக்கு. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் UIUI சிட்பி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காக இது? UIUI ஒரு பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி. சிட்பி வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்கான பேங்க். இவங்க 2 பேரும் சேர்ந்து MSMEகளுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண இன்சூரன்ஸ் பாலிசிஸ், வீடு, ஹெல்த், வெஹிக்கிள், இன்ஜினியரிங் பாலிசிஸ், இதையெல்லாம் சிட்பி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க.
நாடு முழுக்க இருக்கிற சிட்பியோட 123 பிரான்ச்சஸ் மூலமா இந்த பாலிசிகளை எம்எஸ்எம்இஸ்க்கு ஈஸியா கொண்டு சேர்க்க இந்த அக்ரிமெண்ட் ஹெல்ப் பண்ணும். இது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது ஒரு சவால் தான். நிச்சயமா இந்தியன் எக்கானமியோட பேக்போனே எம்எஸ்எம்இ தான். அவங்களுக்கு தேவையான அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்குகளுக்கு ஏத்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ஈஸியா கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெறும் ரிஸ்க் கவரேஜ் மட்டும் இல்ல, இது ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை இம்ப்ரூவ் பண்ற ஒரு ஸ்டெப் கூட. அடுத்து அக்ரி ஃபின்டெக், விவசாயம் சார்ந்த நிதி தொழில்நுட்பம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட். நபார்ட் பேங்க் 24x7 மணிவொர்க்ஸ் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஸ்டார்ட் அப்ல 10% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல 2 விஷயம் நோட் பண்ணணும். ஒன்னு, நபார்டு இந்த மாதிரி ஒரு பூட் ஸ்ட்ராப் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பூட் ஸ்ட்ராப்னா? பூட் ஸ்ட்ராப்னா ஆரம்பத்துல பெரிய வெளியிலிருந்து ஃபண்டிங் வாங்காம ஓன் ஃபண்ட்ஸ் இல்ல இயர்லி ரெவென்யூ வச்சே வளர்ந்த கம்பெனி. ரெண்டாவது, ரூரல் இந்தியால டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர நபார்டு எவ்வளோ கமிட்டடா இருக்காங்கன்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுது. இந்த 24x24 மணிவொர்க்ஸோட கிசான் கிரெடிட் கேசிசி பிளாட்ஃபார்ம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்? கேசிசி இது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், PACS பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ், அப்புறம் RRBs ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவங்களுக்காக டெவலப் பண்ண ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் லோன் ஆரிஜினேஷன் சிஸ்டம். இது ஃபார்மர்ஸோட லேண்ட் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்றது, ஆதார் வச்சு EKYC பண்றது, பேங்கோட கோர் பேங்கிங் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்றதுன்னு ரூரல் கிரெடிட் சைக்கிள் மொத்தத்தையும் ஆட்டோமேட் பண்ணுது. அப்போ ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபார்மர்ஸ்க்கு லோன் கிடைக்கிறது இன்னும் ஃபாஸ்டா டிரான்ஸ்பரண்டா நடக்கும்னு சொல்லலாமா? கரெக்ட், அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். லோன் கிடைக்கிறது ஈஸி ஆகணும், ப்ராசஸ்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஓவரால் எஃபிஷியன்சி அதிகமாகணும். இந்த நபார்டு 24/7 மணிவொர்க்ஸ் பார்ட்னர்ஷிப் கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டி சீக்கிரமா கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஃபார்மர்ஸோட கடன் தேவைகளுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கூடுதல் தகவல். நபார்ட் 1982ல சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல ஆரம்பிச்சாங்க. ஹெட் ஆஃபீஸ் மும்பை, இப்போ சேர்மன் KV ஷாஜி. சரி, கடைசியா ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்டேட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் மறுபடியும் ஒலிம்பிக்ஸ்ல வருது. 2028 LA ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் இருக்கு. ஆமா, இது ஒரு பெரிய நியூஸ். மேட்சஸ் சவுத் கலிஃபோர்னியால பொமோனாங்கிற இடத்துல ஃபேர் கிரவுண்ட்ஸ்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஸ் விமென்ஸ் 2 கேட்டகரியிலயும் தலா 6 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. T20 ஃபார்மேட்ல நடக்கும். 128 வருஷத்துக்கு அப்புறமா, ஆமா, கிட்டத்தட்ட 128 வருஷம் கழிச்சு கிரிக்கெட் ஒலிம்பிக்ஸ்ல வருது. கடைசியா 1900ல ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. 2020 ஃபார்மேட் இப்போ ரொம்ப பாப்புலர். இதோட சேர்த்து வேற சில புது ஸ்போர்ட்ஸும் LA 28ல வருது இல்லையா? இந்த ஒலிம்பிக் ரீஎன்ட்ரி கிரிக்கெட்டுக்கு குளோபலா என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, கிரிக்கெட்டோட பேஸ்பால், சாஃப்ட் பால், ஃபிளாக் ஃபுட்பால், லாக்ரோஸ், சிக்ஸஸ், ஸ்குவாஷ் இதெல்லாம் கூட LA 28ல புதுசா சேர்த்திருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் வரதுனால இந்த கேம்க்கு இன்னும் பெரிய குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். குறிப்பா கிரிக்கெட் அதிகம் பாப்புலர் இல்லாத கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தின இன்ட்ரெஸ்ட் அதிகமாகலாம். கிராஸ் ரூட் லெவல்ல டெவலப்மெண்ட் பூஸ்ட் ஆகும், அதிக ஃபண்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்கு. கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு இது நிச்சயம் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ஆஹா, இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். கவர்மெண்டோட WMA லிமிட், UPIல வரப்போற சேஃப்டி சேஞ்சஸ், ஜாகில் மாதிரி ஃபின்டெக் கம்பெனிஸோட growth, குரோமால நடந்த லீடர்ஷிப் சேஞ்ச், அப்புறம் MSMEகளுக்கு இன்சூரன்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு டிஜிட்டல் லோன் ஃபெசிலிட்டி, கடைசியா ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட்னு பல ஏரியாஸை டச் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த எல்லா அறிவிப்புகளையும் ஒன்னா வச்சு பார்த்தா சில காமன் ட்ரெண்ட்ஸ் தெரியுது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல சேஃப்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் இன்டகிரேட் ஆகி வளர்ந்து வராங்க. நாட்டோட எக்கானமிக்கு பேஸா இருக்கிற MSME செக்டார் மேலயும் ரூரல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேலயும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கு. இதெல்லாம் இந்தியாவோட எக்கானமி, டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறிட்டு இருக்குன்னு காட்டுது. அருமை. இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல பதிய வைக்க ஒரு கேள்வி. இப்போ UPI, அக்ரி ஃபின்டெக் மாதிரி ஃபீல்ட்ஸ்ல நாம பார்க்குற இந்த வேகமான டிஜிட்டலைசேஷன் இந்தியால இருக்கிற வேற எந்த ட்ரெடிஷனல் செக்டார்ஸை இதே மாதிரி பெரிய அளவுல மாத்த சான்ஸ் இருக்கு? அப்படி மாறும்போது அந்த செக்டார்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.